ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதான நாமத்தினுடைய அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்ட வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே கரங்களோடு விடுக்கிட்டு ராஜான்னு கேட்கலாமா? கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வழி நடத்த போகிறார். கர்த்தரை கிருபைக்காக நன்றி சொல்லுறாமா? ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என்பலரே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலரே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு நல்ல தகப்பனே, பகல் வேலைக்கா நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அடி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பெரிய பாக்கியத்தை நினைக்கிறோம். உமக்கென்று வாழ கிருபை தாங்க. மக்களை விசேஷித்த கரங்கொண்டு கல்யாணிபுரத்து மக்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி சாமி. பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. எப்பத்தா என்று சொன்ன தெய்வம் திறக்கப்படுவாய் சொன்ன வார்த்தையின்படி நாவின் கட்டுகள் திறக்கப்பட கிருபை தாங்க. நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல செய்தி கேட்டீங்க. என் அன்பு மகள் கெத்செமனே தோட்டம் பிரபாகரன் தம்பி மனைவி இவங்க நல்ல வார்த்தைகளும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். நாங்களும் காலையில் ஒரே ரெஸ்ட் இல்லாத சுற்றுதான். அதனால தான் அவளை தொண்டை இறுகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை, வேறு வழி இல்லை. எப்படியாவது அவங்க பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பார்த்தாச்சு. தம்பி மேலாம் ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப நேசித்து கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஐயா, வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கடவுளை விசேஷத்தை கரங்கொண்டு வழி நடத்திட்டோம்.
இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோன்னு சொல்லி வாழாத அளவுக்கு நீ உலகத்தில் ஆண்டவன் உருவாக்கினாரே, எதிர்க்க உருவாக்கினார் அந்த காரியத்தை, என்ன காரியத்தை ஆண்டவர் உருவாக்கினாவே அறிந்து நாம் என்ன சாதனை பண்ணோம், உலகத்தை கடவுளுக்கு என்ன சாதனை பண்ணோம் அப்படின்னு நினச்சி கடவுளுக்கு வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக உன்னை கைவிடவே மாட்டார். அதை மனதை வைத்து வாழுங்க. கஷ்டப்பட்டோம் வாழ்கிறோம் இறக்க ஒன்றும் நினைக்க வேண்டாம். உங்களோட நாங்கள் அதிகமாக கஷ்டப்பட்ட ஆட்கள், வேதனையோடு வாழ்ந்த மக்கள் தான். ஆனால் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் கரம் பிடித்து வழிநடத்தி நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் சொல்லி பாதுகாத்து வருகிறார். அது மாத்திரமல்ல, தொழிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் உண்டு, வேதனை உண்டு. கடந்த 3 தினங்கள் கூட எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கு அதிகாலையில் எழும்பி ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது மோட்ரு போட்டு கவனிக்கலவங்க, உடம்புல துணி மாட்டி மோட்டரில் முடி மாட்டி 1 செகண்டில் பிழைக்க சாகக்கூடிய அம்மா, ஒரு இஸ்லாமிய சகோதரி. இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு கடவுள் சாட்சியாக வாழ்ந்தாங்க. புருஷன் இல்லை, உலகத்தில் ஒன்றும் இல்லை, ரொம்ப உண்மையான ஆள். ஆனால் பாருங்கள், 1 செகண்டில் துணி மாட்டி அந்த அம்மா நிர்வாணமும் விடுனாங்க ரோட்டில். காரணம் கேட்டால் தப்பிக்கப்பட்ட வழி இல்லை. முடி மாட்டினதில் முடி தலையோடு பிச்சுட்டு போயிடுச்சு. முடி அவ்வளோ முடியும் டாப்பே கழண்டு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் பாதுகாத்தார். காரணம் கேட்டால், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் வார்த்தையின்படி இமைப்பொழுது கைவிட்டிருந்தாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை காப்பாற்றணுங்கிறது அந்த அம்மா கூட இல்லை. நாங்கள் உலகத்தை காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தான் ஒரு கஷ்டம் இல்லாமல் பாதுகாத்து வந்தார். இப்படி எத்தனையோ விதமான காரியம் நினச்சி பார்க்கும்போது, எத்தனையோ விபத்துகளை பார்க்கும்போது ஆண்டு ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாத்து வந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ கஷ்டம்தான். அந்தம்மா அடிக்கடி சொல்லும், அடிக்கடி போய் பார்ப்பேன். அண்ணே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு தான் கடவுளுக்கு மகிமையாண்டவர் வச்சுருக்காரு, எனக்கு எப்போவும் ஜெபம் மறந்துடாமல் போயிடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க மாட்டிருக்கு, அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிருக்கோம். நான் இல்லை ஊரில். ஆனால் ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் ஏன் இந்த மகளுக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த மகளுக்கு இந்த வேதனை தாங்க முடியலை, நினைச்சி பார்க்கவே முடியலை. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஆண்டவன் வச்சுருந்தார், ஏதோ நோக்கத்துக்கு ஆண்டவர் இருந்தார், நினச்சி நான் பார்க்க முடியாது. அவங்களுக்கு டெலிஃபோன் மட்டும் காதில் ஃபோனில் வைக்க சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அண்ணனை, அண்ணன் எனக்கு ஜெபம் பண்ண சொல்ல உடனே நேற்று சாயந்தரம் ஒரு ஜெபம் பண்ணேன். பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த காட்சியை பார்க்கும்போது அது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்படியே இந்த முடி கலண்டது, ஓடு அப்படியே தெரிஞ்சு தலை ஒன்றுமே இல்லை. அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் இந்த வேதனை நினச்சி பார்க்க முடியல. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே, வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புது பல, மீண்டும் ஜெயித்திடவே, நீயும் மீண்டும் ஜெயித்திடவே, சோராதே எல்மரமே, சோர்ந்து போகாதே எல்லுள்ளமே. நீங்கள் தெய்வமாக வேதனை நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதே கஷ்டத்தில் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் நான் சேர்த்து கொண்டேன் வார்த்தையின்படி. ஒரு உருக்கமான இரக்கம், அவனோட கிருபை நம்ம எப்போதும் தாங்குது. நீ வாழ்கிற நாள் கொஞ்சம் நாள் தான், அந்த வாழ்கிற நாள் அந்த கொஞ்ச நாளும் கடவுளுக்கு மகிமையாக வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் நம்மகிட்ட விரும்புகிறார். நீ வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் தேவனுக்கு கேட்பார், உனக்கான மரித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, உனக்கு இத்தனை பாடலையும் பட்டு எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார். அப்போ எத்தனை பாடு இருந்தாலும் எத்தனை கஷ்டம் சரி,
நீ ஆண்டவரை பின்பற்றி போகும்போது, ஆண்டவர் சாட்சியாய் வாழும்போது, மகிமையை வாழும்போது கர்த்தர் கனம் பண்ணுவார். அநேக குடும்பங்கள் பலவிதமான சோதனை, பலவிதமான வேதனைகள், பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நீ ஆண்டவர் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனை இருந்தாலும் சரி, கடவுளை பாதுகாக்க நல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு தேவ மனுஷன் எலியா, பெரிய தீர்க்கதரிசி, அவனுடைய வார்த்தையின்படி 3 வருஷம் மழை இல்லை. ஏன்னா மக்கள்லாம் பாவத்தில் அழிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வரணுக்கு 3 வருஷம் மழை இல்லை. மழையெல்லாம் வானம் அடைபட்டு போச்சு. எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுலுள்ளவனானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தான் பார்க்கலன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தை எத்தனை கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய பிள்ளை ஆண்டவர்கள் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நீ அவர் நினச்சி பார்த்து சொன்னால் அவன் வாழ்க்கையில் தெரியும். எவ்வளோ வேதனை வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் அவன் கைவிட மாட்டார். ஏன் கேட்டால் 3 வருஷம் மழை இல்லை, ஆடு மாட்டுக்கு ஒன்றும் இல்லை, புல் இல்லை, ஒன்றும் இல்லை, குடிக்க தண்ணி கிடையாது. அந்த தீர்க்கத்தை எலியா ஆண்டு சொன்னார், யோர்தான் கடத்தை கேறிட்டான்ட்டு இப்போது அந்த ஆட்டு தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டது, காலையிலையும் மாலையும் காலையில் உனக்கு ரொட்டி கொண்டு தரும்னு சொன்னார். சொன்னார் ரொட்டி துடி இறைச்சி கொடுத்தது, ஆண்டு சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்தான். ஆனால் ஆற்று தண்ணி வெட்டி போச்சு. ஆனால் எலியா வருத்தப்படவே இல்லை. ஆனால் ஆண்டு வருத்தப்பட்ட. ஏன் வருத்தப்பட? தான் பிள்ளை, தான் உருவாக்கின பிள்ளை, தான் தீர்க்கதரிசி, ஆண்டு ஊழியத்துக்கு வந்த மனுஷன், அவன் வாழ்க்கையில் குறைபடக்கூடாதுன்னு ஆண்டு சித்தம் தீர்மானமாக இருந்தது. ஆனால் என்ன சொன்னார்? சீதோன் கடந்து சாரிபத்து ஊருக்கு போ, 7 தாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், 7 தாய் உனக்கு ஒரு ஆகாரத்தை தருவான்னு சொல்கிறாரு. அதே போல் கேரி தாற்றோட தண்டி கடந்து அவன் போகும்போது, வெளியே வரும்போது 7 தாய் ஒருத்தி வந்துக்கிட்டு இருக்கா. இவர் கைதட்டி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்து பார்த்து தண்ணி கொண்டு வாங்காரு. தண்ணி கொண்டு வர போகும்போது அவர் சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறாரு, ஒரு துண்டு அப்பத்தை கொண்டு வான்னு சொல்கிறாரு. அவள் சொல்கிறா, 3 வருஷம் மழை இல்லையா அவன் நாட்டில், ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் போல மாவும் கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குது, அது 2 விறகு பிறக்கி ரொட்டி, அந்த எண்ணெயில் ரொட்டி சுட்டு சாப்பிடலான்னு வந்திருக்கேன், சாப்பிட்டு செத்து போகலான்னு வந்திருக்கேன், இதான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறா. அவன் ஆண்டு சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறான், என்ன சொல்ல தீர்க்கதரிசி, முதலாவது சொல்கிற அடைய எனக்கு ஒரு துண்டு கொண்டு வா, தேசத்தில் மழையை ஆண்டில் கட்டையிட்ட நாள் வரைக்கும் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது சொல்லி சாட்சி கொடுக்காரு. அதேபோல் ஆண்டவர் நம்பி வாழும்போது, சாட்சியுள்ள மகிமையை வாழும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வரும்போது ஒரு குறைவே இருக்காது. குறைவில்லாமல் ஆண்டவர் பாதுகாப்பார். உன்னை உருவாக்கின தெய்வம் அது எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில் ஆண்டவர் மீட்டெடுத்து கொண்டு வந்தாரோ, அதே போல் மக்கள் ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்தார்ல, அதே போல் இன்றைக்கும் கொள்ளைகளை பாதுகாப்பார். காரணம் கேட்ட கடவுளுக்கு பயந்து நீ வாழும்போது, சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கவனும் பாக்கியவான், உன் கையில் பிரியாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டும் கரிதும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்திய செடி ஒரே கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன்னு ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய், இவன் பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய்னு விதத்தில் வாசிக்கிறோம். நீ கடவுளுக்கு பயந்து வாழும்போது, கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது உனக்கு ஒரு எந்த குறையும் வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியெடுத்து பட்டியே இருக்கும், கத்தை தேடி இருக்கும், ஒரு நன்மையும் குறைபடாது. அதுதான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். அப்படி தான் நாங்கள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான். ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தோம், வளர்ந்த வாழ்க்கை நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு எவ்வளவு மகிமையான நடத்தி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து சாட்சியாக வாழுங்க, மகிமையை வாழுங்க, பிள்ளைகளை ஞானமாக வளங்க. பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய வாழ்க்கையில் ஞானமாக வளர்க்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எப்போ தூங்க வராங்க, என்னென்ன செய்து நோட் பண்ணி பார்க்கல. காரணம் காலங்கள் சரியில்லை. காலங்கள் சரி, எத்தனையோ குடும்பங்கள் அழிவதை பார்க்கும், எத்தனையோ குடும்பம் சீரழிவதை பார்க்கும், எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனை. நேற்று கூட ஒரு அம்மா எனக்கு பேசுகிறாங்க. பேசி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வாழ முடியலை, 1 வாரம் கூட ஆகலை, அந்த மகன் திரும்பி போயிட்டா. கிறிஸ்துவ கல்யாணம் தான் இன்றைக்கி இவ்வளோ தகராறு, இவ்வளோ பிரச்சனை. நான் கேட்ட ஒரே கேள்வி, எத்தனை நாட்கள் ஜெபம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சம்பந்த காத்திருந்தீங்க?
எத்தனை நாள் ஆண்டு சமூகத்தை காத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை திருமணத்துக்காக எத்தனை நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணீங்க? அது கிடையாது அவங்ககிட்ட. ஆபிரகாம் தன் மகன் எலியேஸ் தன் மகனுக்கு ஈசாக்கு பொண்ணு பார்க்க படும்போது தன் வீட்டில் வேலை செய்ய உண்மையான தேவ மனுஷனை எலியேசரை அனுப்பும்போது எத்தனை கண்டிஷன் போட்டு எத்தனை விதமான காரியங்கள் பண்ணி ஆண்டவர் முன்னூச்சி அனுப்பும்போது தான் எலியேசர் பார்த்த காரியம்லாம் சக்ஸஸாக நடந்தது, ஆசுவமாக இருந்தது, தேவனுக்கு பிரியமான காரியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அப்படி ஒரு விசுவாசமுள்ள தகப்பனாக இருக்க போய் தான் மகன் ஈசாக்கு தியானமுள்ள மனுஷனாக இருந்தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அதையும் 24, 63 வாசிக்கும் போது சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானக்கூடிய மனிதனாக இருந்தான். காரணம் கேட்டான், குடும்பம் எப்படி அமையணும், குடும்பம் எப்படி கட்டப்படணும்னு சொல்லி காத்திருந்தான். அப்படி காத்திருக்கமா? நிறைய குடும்பம் எப்படி இல்லை. திருமணம் எப்படி நடத்தலாம், என்ன பிரியாணி போடலாம், எந்த சத்தத்துக்கு போகலாம், என்னென்ன செய்யலாம், இதைத்தான் யோசிக்காங்களுடைய தம் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி சீராமையுமா, அதுக்கு சகுதியாக இருக்குமா, அது சாட்சியாக இருக்குமா எண்ணக்கூடிய பேர் எத்தனையோ பேர் கிடையாது, எத்தனையோ பேர் கிடையாது. கடவுளுக்கு மகிமையாக வாழணும், மகள் சாட்சியாக வாழணும். என் மகளுடைய திருமணம் நடக்கும்போது, காலையில் கல்யாணம் நடக்கும்போது அதிகாலை எழும்பி அவள் பக்கத்தில் முழங்கால் போட்டு அவள் நெத்தியில் என் கை கரங்களை வச்சு, ஆண்டவரே இந்த திருமண கதை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்வு உம்மால தான் முடியும், பிள்ளைகளை வாழ வைக்க வாழ்வு உம்மால தான் முடியும். அதே போல் திருமணம் நடந்தது. ஒரு தினரையா, டிஜி தினரையா திருமணம் நடத்துனாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, வேதத்தில் வாசிக்கம் இல்லை, அது 26:12 சொல்லும் வார்த்தையின்படி ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் வந்து ஆசிர்வதித்தபடினால 100 மடங்கு பலன் பெற்றான். இந்த வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க. பேசுறது மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷம் எனக்கு கேட்டால், ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஆள், தேவனோட வாழக்கூடிய மனுஷன், தேவனோட சஞ்சக்கூடிய மனுஷன், அப்படிப்பட்ட தேவ மனுஷனை வந்து தன் பிள்ளைய திருமணத்தை நடத்தினான்னு சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான காரியம் வேறு எதுவும் இல்லை. பணம் மனுஷனை காப்பாற்றாது, பகட்டு வாழ்க்கை மனுஷனை காப்பாற்றாது, படிப்பு மனுஷனை காப்பாற்றாது. வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை செய்து தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவன் தர முடியும். நீ ஆண்டு சொல் காத்திருக்கும்போது, அது திருமணத்துக்கு முன்னால் வட மாநிலத்தை குஜராத்தில் நல்ல ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. நான் தான் கேட்டேன், ஒரு ஆலயம் கட்டப்படும் என் மகளுக்கு திருமணத்துக்கு முன்னால். திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு ஆலயம் கட்டணும். மொய் பணம் சொல்லுவாங்கள்ல, சில மொய் பணத்தை வச்சே கடன் வாங்குவாங்க. மொய் பணம் வரும், அது ஒரு இது வச்சு கடன் வாங்கணும், அதை வாங்கக்கூடாது. அந்த பணம் என்ன வருது, அது பணமாக தேவையில்லை. அந்த பணத்தை ஒரு ஆண்டவர் அறியாத மக்கள் வாழ்ந்துட்டு ஒரு ஆலயத்தை கட்டினா இந்த பிள்ளைகள் வாழ்வை செழிக்கும் இல்லை, அதைத்தான் செய்தோம். அதனால் இந்த பிள்ளைகள் வாழ்வு செழிப்பது மாத்திரமில்லை, ஆண்டவர் ஊழியக்காரை பயன்படுத்தி அநேக ஒரு நட்சத்திரம் ஆண்டவர் வச்சுருக்கார். காரணம் கேட்டால், தேவனுக்கு பிரியமான வழியாக வாழும்போது தான், தேவனுக்கு சாட்சியுள்ள மகிமையான வாழ்க்கை வாழும்போது தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லை ஆசீர்வாதமே கிடைக்காது. நிறைய பேர் அப்படி நினைக்காங்க, உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து, எப்படி ஆபிரகாம் எத்தனை நாள் காத்திருந்து ஒரு தேவ மனுஷனை எலியேசரை அனுப்பி குடும்பத்தை எப்படி கட்டன்னு சொல்லி காத்திருந்தானோ, அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. வேதத்தில் வாசியம் இல்லை, ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர்வனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் பெற்றான். எப்படி 100 மடங்கு பெற்றான்? ஆண்டோட வாழ போய் தான், ஆண்டோட சாட்சியே வாழ போய் தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறப்பா, அப்படியே காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும். பணம் உன்னை காப்பாற்றாது, நகை உன்னை காப்பாற்றாது, படிப்பு உன்னை காப்பாற்றாது. ஆண்டோட அன்பு தான் உன்னை காப்பாற்ற முடியும். அந்த மனதில் வைத்து நீ வாழும்போது அதையும் நினச்சி பார்க்கும்போது, வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது, நேற்று கூட நான் மதுரையிலேருந்து வரும்போது துலுக்கப்பட்டி வழியாக வரும்போது மகட்ட காரியத்தை சொன்னேன். என் திருமணம் நடந்த கதை, எப்படி ஆண்டு நடத்தினார், ஆண்டு எப்படி குப்பையும் கந்தையும் தூசியும் வாழ்ந்த ஆண்டு எப்படி உயர்த்தினார், ஆண்டு எப்படி நான் வச்சுருந்தேன். ஏன்னா சங்கீதத்தில் வாசியம் இல்லை, சங்கீதம் 17 வாசிக்கும் போது தாவீது சொல்கிறால, கர்த்தரை இவ்வளவு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் வலது பார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவரும் கூட இருக்கணும். வேறு எந்த வாழ்க்கையும் உனக்கு ஆசீர்வாதத்தை தராது, எந்த காரும் தராது, எந்த பங்களாவும் தராது, எந்த ஃப்ளாட்டும் தெரியாது, எது வேலையும் தராது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் தான் அவனுக்கு தாங்கணும். அதை தான் நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும்.
கடவுளை ஆஸ்வதிப்பார், என்னை வழிநடத்துவார், பாதுகாத்துக் கொள்வார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆஸ்வதிப்பார். அதாண்டு காத்திருக்கார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம். நிறைய பேர் ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம், அது வாழ்க்கை இல்லை. ஏதோ வளர்ந்தோம் வாழ்க்கை இல்லை. எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 46 வருஷம் முடிய போகுது. 46 வருஷம். என் பிள்ளைகளாம் ஆசைப்படுறது என்ன ஆசைன்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு சரியாக இருங்கப்பா, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, உங்கள் திருமண நாட்கள் 50ஆவது வருஷத்தை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நம்ம சித்தமில்லை இல்லை, கடவுள் சித்தப்படியே நடக்கும். கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து, கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ அவ்வளோ நாளும் கடவுளுக்கு மகிமையான வாழ்க்கை வாழும்போது ஒவ்வொரு நாட்களும் அந்த நட்சத்திரமாக ஆண்டவர் மாற்றி தருவார். நட்சத்திரமாக மாற்றி தருவார். நான் எவ்வளவோ காலையில் பார்க்கோம், என் கூட வாழ்ந்தவங்க, என் கூட திருமணம் வாழ்ந்த மக்கள் எத்தனையோ பேர். நான் 1968 சென்னைக்கு வந்தேன். வரும்போது ஒன்றுமே இல்லை, என் கையில் ஒன்றுமே கிடையாது, செருப்பு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆண்டு கொடுத்த வார்த்தை மட்டும் வாழ்க்கையில் இருந்தது. யாக்கோபு தன் தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார்ல, அதே 28:15 வாசிக்கும் போது நம்மளோடு கூட இருந்து போகுமிடம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் சொன்னார். இந்த வார்த்தையை தான் யாக்கோபு பிடிச்சாண்டு கேட்ட, ஆண்டவர் என்னோட கூட இருந்து போகுமிடம் என்னை காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ணுவேன்னா என் சம்பாத்தியம் தசமத்தை கொடுக்குறேன்னா செய்தான். வாழ்க்கையில் என்னைக்கு இதே தான். யாக்கோபை போல வாழணும். அதே வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, இதே மாதிரி வாழ்க்கை தான். எத்தனையோ வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கேன். என் ஒய்ஃபுக்காக மாத்திரம் இல்லை, என் படிப்புக்காக, என்னுடைய காரியத்துக்காக நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ வந்தாலும் வாழ்க்கை நினச்சி பார்க்க. இன்றைக்கு ஆண்டவர் செத்த நாயிலும் கேரம் வாழ்ந்த என்ன உயர்த்திருக்காரு சொன்னால், உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? இதுதான் எனக்கு ஒரு ஆசைன்னு கேட்டால், தேவன ஆலயங்கள் கட்டப்படணும். நிறையா இன்றைக்கெலாம் எத்தனையோ இடங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு வந்திருக்கேன். எத்தனையோ இடங்களில் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் ஆண்டு கேட்ப, உனக்கு நான் மறிச்சேனே, உனக்கு இத்தனை ரத்தம் சிந்தி பாடுபட்டேனே, எனக்கு என்ன செய்ய போகிற? நீ எனக்கு என்ன செய்ய போகிற? நான் ஒன்றும் கொண்டு போக முடியலன்னு சொன்னால் நம்ம இருக்க காசை கடவுளுக்கு செலவழிக்கணும்ல. கிடக்கு அன்றைக்கி தேவையோடு வாழ்கிறான். கிறிஸ்தவன்ட்ட வாழ்க்கை நிறைய பேர் உண்மை இல்லை. 95% கிறிஸ்தவன்கிட்ட உண்மை கிடையாது. காரணம் கேட்டால் துட்டு தான் சம்பாதிக்கணும், துட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காத. வாழ்க்கை இல்லை. துட்டு அழிச்சிரும். துட்டு நான் கொண்டு போகாது, நல்ல வாழ்க்கை ஒன்று கொண்டு போகாது. சங்கடமான வட்டிக்கு என் கண்களுக்கு முன்பாக என் பிள்ளைகள்லாம் நல்லா செழிப்பாக வச்சுருக்காங்க ஆண்டவர். இந்த மக ஊழியக்காரி, அடுத்த மக ஊழியக்காரி, அடுத்த மக வீட்டுக்கார் ஊழியக்காரு, அடுத்த மக ஊழியக்காரு, கண்களுக்கு முன்னாடி இப்படி செழிப்பு வச்சு. காரணம் கேட்டால், நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்போது, இதுதான் வாழ்க்கை. இன்னும் ராஜாக்களும் நாசனாக்கிற வார்த்தை ஒன்றும் பொய் இல்லை. ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு உண்மையாக வாழணும். ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு அதான்ட்ட கேட்குது, ஆண்டவர் நீ அழைத்த அழைப்புக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், மகிமையான வாழ்க்கை வாழணும். ரெஸ்ட்டு கிடையாது. ராத்திரி 1:40 படுக்கும்போது, நைட்டில் 2 மணி படுக்கும்போது, எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வந்து, திருமங்கலம் வந்து, கோயில்பட்டி போய், கடம்பத்தூர் போய், கடம்பத்தூர் மறுபடியும் அச்சம்பட்டி வந்து, அச்சம்பட்டி நைட்டில் முடித்து வர அவ்வளோ நேரம். இன்னைக்கு காலையில் எழும்பி ஏகப்பட்ட கூட்டம் என்னை தேடி வந்த மக்கள். காரணம் கேட்டால் ஆலயம் கட்டணும், நிறைய விதமான காரியம் செய்யணும். எல்லாரையும் சமாளித்து 3-4 இடத்துக்கு போயிட்டு வந்து, ஒரு குருவான மாமா மகள் வந்து புருஷன் நம்ம டைசால்களையும் சாகடிச்சிட்டானுங்க. காரது சாகடிச்சிட்டான் ஊழியக்காரர். ஒரு குருவானர் நம்ம அந்த மகளுடைய பாவ வாழ்க்கையை பார்த்து வேதனை, வடிக்கிற கண்ணீர் வேதனை. அந்த மகளுக்கு ஒரு வீடு போடணும்னு சொல்லி அவள் என்கிட்ட கேட்டால், அங்கே நீங்கள் வந்து தான் அடிக்கல் நாட்டணும்னு சொல்லி அந்த காட்சியை பார்க்கும்போது, இந்த மகளை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. அந்த மகளை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை, உடனே நல்ல பையன், ஊழியக்கார பையன், பொல்லாத அரசியல் பண்ண காரியம், அரசியலுக்காக அவனையும் சாகடிச்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கு தான் நம்மளுடைய அரசு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது தான்
எனக்கு யார்ட்டையும் உண்மை கிடையாது. ஏன்னா தலைமை பீடம் சரியில்லை. தலைமை பீடம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். இருக்கவும் சரியாக இருந்தால் மற்றவெல்லாம் கரெக்டாக அந்த வேலையை செய்வான். மேலே சரியில்லைனால இவ்வளோ கஷ்டம், அதான் வேதனை. அதுக்காக தான் ஜெபம் பண்ணோம். இந்த மிஷினரிகள் இத்தனை பாடுகளை பட்டு வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து பூமியில் விதைக்கப்பட்டாங்க. ஐயா வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது கோதுமை மணியானது பூமியிலிருந்து சாக்காவிட்டால் தனித்திருக்கும், சத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை கோதுமை போல் விதைக்கப்பட்டாங்க, எத்தனை கோதுமை போல் விதைக்கப்பட்டாங்க. காட்சியை பார்க்கணும். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த மகளை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவளுடைய கண்களெல்லாம் கண்ணீர், கண்களெல்லாம் கண்ணீர், ஒரே வேதனை. என் மகளோட கம்மி வயசு, என் மகளோட கம்மி வயசு. அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை தாங்க முடியலை. துன்பங்கள் தொல்லை எழுல்லை. அந்த அடிக்கல் நாட்டிட்டு எனக்கு காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிச்சிட்டு அந்த மகள முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப வேதனையாக இருந்தது. பாலா போன அரசியல் பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ்தவன் தான், எல்லாம் திருடை. ரொம்ப வேதனை. ஒரு பற்றி பக்தி ஒன்றும் கிடையாது, சும்மா வேஷம். இதுக்கு ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு நேரம் ஆச்சுன்னா எங்கள் ஆட்களே பின்னால் கை காட்டுறாங்க. எல்லாருமே கை காட்டி முடி முடி முடின்றாங்க. அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தொண்டையும் சரியில்லை. அதில் எல்லோரும் எலும்பலாமா? இதுக்கு வேணால் நம்ம வெளியே கொண்டு அடிச்சு விடுவானுங்க எங்கள் ஆளுங்களே. எல்லாம் எலும்பலாமல் ஒரு ஜெபம் இல்லாமல் ஒரே ஜெபம் ஆண்டருக்கு நினைச்சு பாருங்கள். ஆண்டவரே கரம் கூட இருக்கின்ற ராஜான்னு கேட்கலாமா? நீ எப்படிப்பட்ட வேதனையே வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார், ஒரு வியாகுலை பார்க்கிறார். வியாகுலை பார்த்து விடுதலை வளர்த்துக்கு ரட்சகர் உண்டான இயேசு மாத்திரம்தான். ஆண்டவர் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் வேதனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், ஆனால் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு தகுதிப்படுத்தான்னு கேட்கலாமா? கர்த்தருடைய ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். அதோட காணிக்கையும் எடுத்துடலாமா? காணிக்கை தரட்டுமா? கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து கையில் எடுங்க. என்ன கடவுளுக்கு தானே செலுத்த போகிறீங்க. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மல்லிகை 3:10 வாசிக்கும் ஒரு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதுக்கு தசமலம் வந்து காணிக்கையில் போடு. வானத்தின் பலகையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசையாக இருப்பேன்னு சோதித்துவான்னு சொன்னார்ல. தைரியமாக போடுங்க. ஆண்டவருக்கு சத்தமில்லாத காசை பெரிய நோட்டாக நல்ல நோட்டாக போடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை புதுவிதமான ஆத்மகாண்டம் மாற்றப் போகிறார். நோக்கி பார்க்கலாமா?